நமக்கு நாம இன்னைக்கு பார்க்க போகிறது வந்துட்டு சத்து மிகுந்த ராகி கொழுக்கட்டை வந்து எப்படி டேஸ்ட்டாக பண்ணுறது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். அதுக்காக வந்துட்டு ஒரு 1 1/2 கப் அளவுக்கு நான் வந்து வெல்லம் எடுத்திருக்கேன். அதை வந்துட்டு ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா வந்து இந்த பதத்துக்கு வந்து கொதிக்க விட்டுக்கோங்க. 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை நல்லா உடச்சி எடுத்துக்கலாம். இப்போ வந்துட்டு சுக்கு, மிளகு, ஏலக்காய் வந்து பொடிச்சு இது கூட வந்து சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு நான் வந்து பாசிப்பயிறு வந்து உள்ளே சேர்த்துக்கிறேன். நான் வந்து ஒரு கப் அளவுக்கு வந்துட்டு ராகி மாவை நல்லா கலக்கிட்டு இந்த மாதிரி உள்ளே சேர்த்துட்டு நல்லா வந்து கிளற ஆரம்பிக்கலாம். இது கூட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு அவளும் அடுத்ததாக வந்து அரைச்சி வச்சுருக்க பொட்டுக்கடலை, அரைச்ச தேங்காய் துருவலையும் வந்துட்டு உள்ளே சேர்த்து நல்லா வந்துட்டு சப்பாத்தி பதத்துக்கு வந்துட்டு நீங்கள் வந்து இதை வந்து நல்லா வந்து அடுப்பில் போட்டு நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ வந்துட்டு கையில் பிடிக்கும் பொழுது பாருங்கள் ஒட்டவே செய்யாது. இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சி வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. இப்போ வந்து இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி மேலே வந்துட்டு தட்டை வச்சுட்டு நீங்கள் துணிக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா இட்லி அவிக்கிற மாதிரி வந்து செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்தீங்க அப்படின்னா டேஸ்ட்டான ராகி கொழுக்கட்டை வந்து ரெடி ஆயிரும். 2 3 நாளைக்கு வந்துட்டு கெட்டு போகாது. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள்.